முகுந்த் அவங்களோட டீம் கிட்ட யார் என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்க, யார் என்னெல்லாம் சரியாக செஞ்சாங்க அப்ரிஷியேட்லாம் பண்ணுறாரு. இந்த ஹோல் கான்வர்சேஷன் ஷங்கர்ட்ட முடியுது. ஷங்கர் சூப்பர்டா. சூப்பர் க்ளோஷருங்க அது. அது நீங்கள் விடாமல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எழுதும்போதே அங்கே அது வந்துருச்சா? சில நேரம் த ஃப்ளோ வில் டேக் அஸ். இப்போ ஷங்கர் ரைஃபிள் எடுத்துகிட்டு ஓடுறாருல, இப்போ நிறைய தப்புகள் மட்டுமே ஒரு லீடர் சொல்லிகிட்டே இருக்கான். பாராட்டும் பண்ணணும்ல. அப்போ அது இந்த கேரக்டரிஸ்டிக்காக, முகுந்தோட கேரக்டரிஸ்டிக்காக நம்ம அதை வைக்கும்போது, அவர் மிஸ்டேக்ஸ் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணல, சில பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க அந்த டீமில். அப்படிங்கிறது வந்து வஹீத் வந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்தது. தட் வாஸ் குட் வித் த ஸ்ட்ரெச்சர்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஷங்கர் சூப்பர்டான்னு சொல்கிறது வந்து, ஷங்கரும் ஸ்ட்ரெச்சருக்கு வந்திருப்பார். அப்புறம் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அவன் அப்பயுமே வந்து அந்த அண்டர்வேரோடு தான் நிற்பான், அந்த காஞ்ச சோப்பு நுரையோட அவன் அப்படி தான் நின்றுட்டுருப்பான். ஸோ அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணுறது தான். ஏன்னா அவர் வந்து ஹூட்டர் அலாம் ஏன் அடிக்கலை, 1க்கு 6 சென்ட்ரி போஸ்ட் இருக்குது, ஒருத்தர் கூட பார்க்கல, இது மேகசின் மாற்ற ஏன் இவ்வளோ நேரம், 2 செகண்ட்ஸ் தான் QRT, தட் இஸ் வே வி ஆர் குயிக் ரியாக்ஷன் டீம். ஸோ இதெல்லாம் சொல்கிறார், எல்லா தப்பு எல்லாமே சொல்லிட்டு வராரு. அப்போது யாராவது கண்டிப்பாக இது எப்பயுமே நடக்கும்ல, ஒரு டீம் லீடர் அப்படின்னா நிறைய தப்பு கண்டுபிடிப்பாங்க ஜென்ரலி. தட் இஸ் வை தே ஆர் த லீடர்ஸ். கரெக்ட். அண்ட் தேர் வில் பி 1 or 2 ஸ்மார்ட் மைண்ட்ஸ் இன் அ டீம் ஆல்வேஸ். தே வில் ஆல்வேஸ், அவங்க வந்து எப்போவுமே தேல் எக்ஸல், தேல் பி ஸ்மார்ட். ஸோ அந்த அப்ரிசியேஷன் இருக்கிறது தான் அது. அந்த மாதிரி ஒரு இது தான் அது. அது வந்து ஃப்ளோவில் வந்து சில நேரம் அமையும், அப்படியே அமைஞ்சிருது. ஆமாம், அப்படியே அமையிறது தான். அண்ட் இந்த டயலாக் ஃப்ளாட்டாக இல்லைங்க. எனக்கு என்ன இந்த கான்வர்சேஷனில் ஈர்த்துச்சு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. நீ நல்லா பண்ண, நீ ஸ்லோவாக இருந்த, அப்படி பொதுவாக ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் லெவலில் இல்லாமல் QRTன்னு சொன்னது, மேகசின் மாற்றுறதுக்கு 2 செகண்ட்ஸ் தான் டைம் எடுக்கணும்னு சொன்னது, சாண்ட் பேக்ஸ் எதுக்கு அங்கே இருக்குன்னு சொன்னது, கேட்டில் இருந்த கார்ட்ஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் போட்டால் பார்த்தாது, பட்கா போடணும்னு சொன்னது. இதெல்லாம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கக்கூடியது இல்லையா? அதுக்குள்ளே நீங்கள் எப்படி போனீங்க? I think, I don't know, this happens again and again. I would say details are always there in everything. இப்போது உங்களோட ஒரு ப்ரொஃபஷனை பற்றி நம்ம படம் எடுக்கிறோம், அவர் தான் கேரக்டராக இருக்கார், ஒரு ஹோஸ்ட் பண்ணுறவர், ஆர் ஒரு இன்டர்வியூ பண்ணுறவர், ஆர் ஒரு ஃபில்ம் அப்ரிஷியேஷனை விரும்பி பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நம்மளோட லீட் கேரக்டராக இருக்காருன்னா, அவருடைய உபகரணங்கள், அவருடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் தான். அவருடைய முன்கதை, அவருடைய தற்போதைய கதை, அவருடைய ஃப்யூச்சர், இதுவும் டீட்டெயில்ஸ் தான். ஆனால் இந்த டீட்டெயில்ஸை தியரியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அப்போது அந்த டீட்டெயில்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் ஆர் vocabulary and also part of our scenes.